Hi friends, இன்னைக்கு லாஸ்ட் சண்டே அன்னைக்கு எடுத்த vlog தான் நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். லாஸ்ட் vlogல வந்து பார்த்தீங்கன்னா காலையிலேருந்து மதியம் சமையல் வரைக்கும் உள்ளது மட்டும்தான் நான் ஷேர் பண்ணியிருந்தேன். சமையல் முடித்து சாப்பிட்டதுக்கு அப்புறமா என்னோடய வேலைகள் அதுக்கப்புறம் எப்படி போயிட்டு இருந்தது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் இதில் கடைசியாக வந்து இந்த வீக்கில் வந்து பார்த்திங்கன்னா நான் நண்டு செட்டிநாடு மசாலா வந்து பண்ணியிருந்தேன். ரொம்ப நல்லா இருந்தது. அதோடய ரெசிபி வந்து வீடியோ எடுத்திருந்தேன். ஒரு சிஸ்டர் கூட வந்து கேட்டிருந்தாங்க, அது ரெசிபி சொல்லுங்கன்னு சொல்லிட்டு நான் அதில் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். வீடியோ முடிஞ்ச அளவுக்கு ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள். சண்டே அன்றைக்கி பார்த்திங்கன்னா மதியம் சமையல் வேலையெல்லாம் முடித்து சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா என்னோடய ஆரி ஒர்க்கு தான் வந்து நான் ஸ்டார்ட் பண்ணினேன். இந்த 2 ஆரி ஒர்க்கு வந்து பார்த்திங்கன்னா நான் ஷார்ட்ஸ் வீடியோவில் வந்து நான் ஷேர் பண்ணியிருந்தேன். அதை ஃபினிஷ் பண்ணி கொடுத்தாச்சு. இன்றைக்கி கமெண்ட்டில் கூட ஒரு சிஸ்டர் வந்து கேட்டிருந்தாங்க, இது ரேட் எவ்வளோன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ரொம்ப சிம்பிள் டிசைனுங்கிறனால 2 ப்ளவுஸுக்கும் வந்து 1000 சொல்லிவிட்டு 2000 வந்து வாங்கியிருந்தேன். ஆரி ஒர்க்கு போடுறது தான் வந்து என்னால் ப்ராப்பராக வீடியோ எடுத்து போடுறதுக்கு முடியல. சீக்கிரம் முடிக்கணுங்கிறனால நான் எல்லா வேலையும் முடிச்சுட்டு நான் அதில் உட்காந்துடுறேன். உண்மையிலே இந்த ஆரி ஒர்க்கு வந்து கற்றுக்கிட்டதில் எனக்கு ரொம்ப வந்து நல்ல பெனிஃபிட் தாங்க இது. எனக்கு பிடிச்ச டிசைனு எனக்கு பாப்பாவுக்கும் வந்து நான் போட்டுக்கிறேன். அது இல்லாமல் இதுமாரி ஆர்டர் வரும்போது நான் போட்டு கொடுக்குறேன். இதனால் எனக்கு வருமானமும் வந்து வருது. யூடியூப்பையும் வந்து நான் பார்க்குறேன், ஆரி ஒர்க்கும் வந்து பார்க்குறேன். அது இல்லாமல் வீட்டு வேலைகளையும் வந்து நான் பண்ணுறதுனால என்ன நான் பிஸியாக வச்சுருக்கனால எனக்கு மற்ற எந்த ஒரு டென்ஷனும் இல்லாமல் ஃப்ரீயாக இருக்கிறேன். வீட்டில் இருந்து சும்மான்னு இல்லாமல் என்னால் முடிஞ்ச சின்ன இந்தமாரி விஷயங்கள் வந்து பண்ணிகிட்ருக்கிறேன். இது எனக்கு ரொம்ப மனசுக்கு நிறைவாக இருக்குது, சந்தோஷம் வந்து கொடுக்குறதுபடியே. கண்டிப்பாக வந்து இல்லத்தரசிகள் வந்து ஏதாவது ஒரு கைத்தொழில் வந்து கற்றுக்கிட்டு இதுமாரி சம்பாதிக்கலாங்க. வீட்டில் நம்ம சும்மா தான் இருக்கணும், நம்மளை யாரும் வந்து சொல்ல மாட்டாங்க. வீட்டில் இருந்தபடியே நமக்கு பிடிச்ச நம்மளுக்கு விருப்பமான ஏதாவது ஒரு கைத்தொழில் வந்து கற்றுக்கிட்டு அதன் மூலயமா சம்பாதிக்கவும் செய்யலாம். அதில் வந்து வருமானத்தை வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேவிங்ஸ் வந்து பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நம்ம வீட்டு செலவுகள் ஏதோ ஒரு செலவு நம்ம வந்து அதை ஏற்றுக்கலாம். இதுமாரி பண்ணும்போது வந்து ஹஸ்பண்டுக்கும் கொஞ்சம் ஹெல்ப்பாக இருக்கும், அவங்களும் கொஞ்சம் ஹாப்பியாக இருப்பாங்க. தையல் மிஷின் வந்து இல்லை, அது இருந்திருந்தால் கூட வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆரி ஒர்க்குக்கு சைடில் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா கிளாத் வந்து நம்ம அட்டாச் பண்ணிட்டு தான் வந்து அந்த ஸ்டாண்டில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஆரி ஒர்க் பண்ண முடியும். மிஷின் இல்லைங்கிறனால நான் கையில் தான் எக்ஸ்ட்ரா துணி வந்து ஸ்டிச் பண்ணிகிட்டு இருந்தேன். எங்கள் வெற்றிக்குட்டி தான் நான் பிடிக்கிறேன்னு சொல்லிட்டு பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் அது செட் ஆகலைங்கிறனால நானே வந்து தனியாகவே கையால் ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்டாண்டில் ஃபிக்ஸ் பண்ணி பேசிக் டிசைன் மட்டும் வந்து போட்டு விட்டுட்டு அது ஸ்டோன் வந்து ஒட்டி விட்டுருக்கிறேன். அது வந்து காயணும். இம்மா வந்து பார்த்திங்கன்னா கொஞ்ச நேரம் வந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா ஈவினிங் ஒரு ஃபங்க்ஷன் போயிட்டு வந்து தான் நைட் வந்து திருப்பி வந்து போடுவேன். என்னால் ஆனால் ரொம்ப நேரம் உட்காந்து போட முடியல, பேக் பெயின் அதிகமாக வருது. ஏன்னா எனக்கு 2 குழந்தைங்களுமே வந்து சிசேரியன் ஃபேமிலி பிளானிங் பண்ணதுனால என்னால் ரொம்ப நேரம்லாம் உட்காந்து போட முடியாது. கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்து தான் வந்து பண்ணுவேன். அதை போட்டு விட்டுட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்தேன். அந்த கேப்பில் வந்து பார்த்திங்கன்னா சாதனா வந்து பார்த்திங்கன்னா அதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிடணும் போல இருக்குன்னு சொல்லிட்டு இந்த கோதுமை மாவில் தான் வந்து இந்த ஸ்வீட் பிஸ்கட் மாரி பண்ணுவா இல்லைங்களா, அதை வந்து பண்ணிகிட்டு இருந்தேன். அது அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். அது அவளே வந்து பண்ணிவிடுவேன். அதை தான் வந்து நான் ஏஞ்சி வந்து பார்க்கும்போது அதை பண்ணிகிட்டு இருந்தேன். சதனா குட்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா எதனாவது வீட்டில் இருந்தானா சாப்பிட்டுட்டே இருக்கணும், திங்கிறதுக்கு இருக்குது அதாவது இருக்காதுன்னு வந்து கேட்டுக்கிட்டே இருப்பாள். அப்படி இல்லைன்னா அவளே வந்து செஞ்சு சாப்பிட்டுப்பான். மேக்ஸிமம் என்ன டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். அவளுக்கு பிடிச்சது அவளே வந்து செஞ்சு சாப்பிடணுன்னு நான் ஆசைப்படுவேன். இந்த அடுப்பில் வேலை செய்யும்போது பார்த்திங்கன்னா இந்த ஹை ஃப்ளேமில் மேக்ஸிமம் ஹை ஃப்ளேமில் தான் வச்சு வந்து பண்ணிடுறேன். அது அவளுக்கு அது என்ன அவ்வளோ சீக்கிரம் வந்து அந்த பழக்கத்துக்கு வர மாட்டேங்குது. லோ மீடியம் ஃப்ளேமில் வச்சு பண்ணுடான்னா அது மட்டும் வந்து பழக்கத்துக்கு வரல. கொஞ்சம் ஹை ஃப்ளேம்லேயே எண்ணெய் வச்சதுனால லைட்டாக ஃபஸ்ட்டு இது கொஞ்சம் கருகுன மாதிரி ஆகிடுச்சு. அதுக்கு அடுத்தது கரெக்டாக பண்ணிட்டேன். நான் வந்து பார்த்திங்கன்னா டீ போட்டு குடிச்சிட்டு அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நான் ஃபங்க்ஷனுக்கு தான் கிளம்பிட்டு இருந்தேன். எங்கே வெளியில் கிளம்புறதா இருந்தாலும் ஃபங்க்ஷனுக்கு போகிறதா இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா மேக்கப்லாம் கிடையாது. எனக்கு மேக்கப் போடுறதுல அந்தளவுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைங்கிறனால போட மாட்டேன். ரெடி ஆகிட்டு பார்த்திங்கன்னா பாண்ட்ஸ் ஒயிட் பியூட்டி போடுவேன், கண்ணுக்கு மை வைப்பேன், அவ்வளோதானே தவிர மற்றபடி வேறு எதுவும் இருக்காது. லிப்ஸ்டிக்கோ லிப் பாம் எதுவும் வந்து யூஸ் பண்ணுறது இல்லை. ரெடி ஆகிட்டு நிறையா கிஃப்ட் வாங்குறதுக்காக கடைக்கு வந்துட்டோம். என்ன கிஃப்ட் வாங்குறதுன்னு ஒரே கொஞ்சம் குழப்பமாக தான் இருந்தது. ஆனால் வந்ததுமே ஃபஸ்ட்டு என்ன வந்து பார்க்குறோம், ஆனால் கடைசியாக நான் அதை தான் வந்து எப்போதுமே செலக்ட் பண்ணுவேன். இதோட ஏதாவது பெட்டராக நம்ம நினைக்கிற பட்ஜெட்டில் வந்து கிடைக்க மாட்டேன், கொஞ்சம் வந்து தேடி பார்ப்பேன். கடைசியில் வந்து பார்த்திங்கன்னா எது ஃபஸ்ட்டு வந்து தூக்கணும்னு அதில் தான் வந்து நிற்பேன். இப்போ காமிச்சில்லைங்களா அந்த ஹாட் பாக்ஸ் தான் வந்து வாங்கினேன். அதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 480 தான் வந்துருந்தது. நான் 500 பிளான் பண்ணியிருந்தேன், அதுக்குள்ளேயே வந்து முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் பேக் பண்ணிவிட்டு நேராக ஃபங்க்ஷனுக்கு வந்து கிளம்பியாச்சு. சதனாப்பா கூட வந்து ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஒருத்தங்க இருக்காங்க, ஒர்க் பண்ணுறவங்க. அவங்களுடைய அக்கா பையனுக்கு வந்து மேரேஜ் முதல் நாள் வந்து ரிசப்ஷன் வச்சுருந்தாங்க. நாளைக்கு வந்து கல்யாணத்துக்கு வர முடியாதுங்கிறனால இப்போ ரிசப்ஷனுக்கு வந்திருந்தோம். நாங்கள் வரும்போது பார்த்திங்கன்னா பொண்ணு மாப்பிள்ளை இன்னும் வரல. அது ஃபஸ்ட்டு வந்ததுமே நம்ம வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. எங்கே போனாலும் நமக்கு சோறு தான் முக்கியங்கிற மாதிரி ஃபஸ்ட்டு இந்த பாப்கார்ன், ஐஸ்கிரீம், இந்த ஃப்ரூட் சாலட்லாம் வச்சுருந்தாங்க. அதெல்லாம் ஒன்று வாங்கி சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா தான் உள்ளே வந்தோம். ஈசிஆரில் ஒரு ரெசார்ட்டில் வந்து வச்சுருந்தாங்க. ஒரு 1/2 hour கழிச்சு தான் வந்து பொண்ணு மாப்பிள்ளைலேருந்து வந்தாங்க. நாங்கள் போனதே கொஞ்சம் லேட்டு தான், எப்படி வந்து லேட் ஆகும் தெரிஞ்சு லேட்டாக தான் வந்து போனோம். போயுமே பொண்ணு மாப்பிள்ளை லேட்டாக தான் வந்தாங்க. இது பார்த்திங்கன்னா என்ட்ரன்ஸ்லேருந்து வச்சுருந்தாங்க. இது ஃபஸ்ட்டு வந்து பார்க்கும்போது எனக்கு எதுக்கு வச்சுருக்காங்க என்னென்னு தெரியல. ஆனால் பார்க்க நல்லா டெக்கரேட் பண்ணி நல்லா வச்சுருந்தாங்க. அது நல்லாயிருக்குன்னு சொல்லி வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். அது எதுக்கு வச்சுருக்காங்கன்னு தெரியல. ஆனால் அதுக்கப்புறம் பொண்ணு மாப்பிள்ளை வந்ததுக்கப்புறம் தான் எனக்கே தெரிஞ்சது. அதில் வந்து நடுவில் வந்து அகல் வச்சுருக்காங்க. நான் அது கூட கவனிக்காமல் அந்த டிசைன் மட்டும் தான் வந்து பார்த்துட்டு இருந்தேன். அந்த அத்தனை தட்டுமே வந்து பார்த்திங்கன்னா பொண்ணு மாப்பிள்ளைக்கு வந்து ஆரத்தி எடுக்கிறது. பொண்ணு மாப்பிள்ளை வந்ததுக்கப்புறமா சூடம் வச்சு ஆரத்தி எடுத்துகிட்டு இருந்தாங்க.
எங்கள் ஊர் பக்கத்துலாம் பார்த்திங்கன்னா இந்த ரிசப்ஷன் இந்த கல்யாணம்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு வந்து கிராண்டாக வந்து பண்ண மாட்டாங்க. ஒரு பாட்டு கச்சேரி வச்சுருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சாப்பாடு நல்லாயிருக்கும். மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா வேறு பெருசாக எதுவும் வந்து இருக்காது. இங்கே சென்னையிலலாம் வந்து பார்த்திங்கன்னா சிம்பிளாக ஒரு பர்த்டேலேருந்து காது குத்து ஃபங்க்ஷன்லேருந்து கல்யாணம் ரிசப்ஷன் எல்லாமே நல்லா கிராண்டாக பண்ணுறாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது இந்த சென்னை ஸ்டைலில் வந்து பண்ணுற அந்த மேரேஜ் எல்லாமே நல்லா இருக்குது. மற்ற ஊர் சைடில் எப்படி பண்ணுறாங்கன்னு தெரியல. ஏன்னா நான் போனது கிடையாது. அதனால் எனக்கு தெரியாது. சாப்பாடு வந்து வெஜிடேரியன் தான் நல்லா இருந்தது. நிறைய வெரைட்டிஸ் வந்து வச்சுருந்தாங்க. சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா தான் கடைசியாக தான் வந்து பொண்ணு மாப்பிள்ளையை வந்து பார்க்க வந்தோம். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் க்ரௌடாக இருந்தது. க்யூவில் நின்று தான் வந்து பார்த்திங்கன்னா இருந்து கிஃப்ட் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா வெளியில் வரும்போது வந்து பார்த்திங்கன்னா அப்பயும் கடைசியாக ஒரு தடவை ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா தான் வந்து கிளம்புனோம். ஐஸ்கிரீம்னால் எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. இன்றைக்கி இஷ்டத்துக்கு வாங்கி சாப்பிட்டுட்டேன். ஆனால் வந்து தலைவலி வந்துருமேன்னு ஒரு பயம் இருக்குது தான். சரி வந்தால் பார்த்துக்கலாம், டேப்லெட் போட்டுக்கலாம்னு சொல்லிட்டு இஷ்டத்துக்கு ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்டேன். இந்த சண்டே காலையிலேருந்து நைட் வரைக்குமே கரெக்டாக தான் இருந்தது. இன்றைக்கி மதியத்துலேருந்து நைட் வரைக்கும் உள்ளதை நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். இப்போ பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா இந்த வீக்கில் வந்து ஒரு நாள் நண்டு வந்து எடுத்து சமையல் பண்ணியிருந்தேன். செட்டிநாடு நண்டு கிரேவி ரொம்ப நல்லா வந்திருந்தது. அது வீடியோ எடுத்துகிட்டு நான் ஷேர் பண்ணலான்னு சொல்லிட்டு இதில் இன்றைக்கி ஷேர் பண்ணியிருக்கிறேன். ஃபஸ்ட்டு ஒரு மசாலா வந்து நம்ம அரைச்சிக்கணும். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா தேவையான அளவுக்கு வானலில் எண்ணெய் சேர்த்துட்டு தேங்காய், மிளகு, ஜீரகம், சோம்பு, கருவேப்பிலை வந்து சேர்த்துருக்கிறேன். இதில் வந்து மல்லி இருந்தால் கண்டிப்பாக வந்து சேர்க்கணும். எல்லாமே ஒரே அளவு தான் வந்து சேர்த்துருக்குறேன். சேர்த்துட்டு ஓரளவு நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா கூடவே ஒரு பெரிய வெங்காயமும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கிறேன். எந்த அளவு நல்லா ப்ரௌனாக வதக்கணுமோ அந்தளவுக்கு நல்லா வதக்கிட்டோம்னா டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா வரும். அதை வதக்கி நல்லா ஆற வச்சு பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும். திருப்பி அதே கடையில் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்து சோம்பு, கருவேப்பிலை போட்டு தாளிச்சிட்டு ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் வந்து நல்லா பொடியாக வந்து கட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்குறேன். இதை நான் சேர்த்துட்டு ஓரளவு நல்லா பொன்னிறமாக வதங்கினதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கணும். பூண்டு ரேட் அதிகமாக இருக்கனால நான் வந்து பூண்டு வாங்கலை. இஞ்சி மட்டும் தான் இருந்தது. சரின்ட்டு 5 ரூபா பாக்கெட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தான் ஒன்று வாங்கிட்டு வந்திருந்தேன். அதை தான் இப்போ சேர்த்துக்கிறேன். இதுக்கெலாம் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் நாமளே வீட்டிலே ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி செஞ்சால் தான் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். எனக்கு அந்தளவுக்கு அந்த கடையில் வாங்குகிற இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து பிடிக்காது. வேறு வழி இல்லை. ரேட் அதிகமாக இருக்குங்கிறனால இப்போதைக்கு பூண்டு வாங்கலை. தேவைப்படும் போது இதுமாரி இஞ்சி பூண்டு பேஸ்ட் 5 ரூபாய்க்கு வாங்கிக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்ததுக்கப்புறமா ஒரு பெரிய சைஸ் தக்காளி 2 பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்குறேன். இதெல்லாம் சேர்த்துட்டு இது நல்லா வதங்கிறதுக்காக உப்பு சேர்த்துருக்குறேன். தக்காளி நல்லா குழையிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கணும். இது வதங்கினதுக்கப்புறமா மஞ்சள் தூள், குழம்பு மிளகாய் தூள் தேவையான அளவு காரத்துக்கு வந்து சேர்த்துருக்குறேன். கலருக்காக எப்போதுமே நான் வந்து காஷ்மீரி மிளகாய் தூள் வந்து சேர்ப்பேன். அப்போ தான் பார்க்க நல்லா கலர்ஃபுல்லாக வந்து இருக்கும். மசாலா பொருள் வந்து சேர்த்துட்டு இது ஒரு 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு மீடி ஹீட்லேயே வச்சு நல்லா வந்து வதக்கிக்கணும். இது வதங்கினதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கிற விழுதையும் வந்து சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஆல்ரெடி இதை நல்லா எண்ணெயில் வறுத்தது தான், ரொம்ப வதக்கணும்னு அவசியம் இல்லை. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இல்லை தனியான்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அதாவது மல்லி விதை, அதை வந்து சேர்க்கணும் கண்டிப்பாக. அது இல்லைங்கிறதுனால நான் சேர்க்கலை. மல்லித்தூளும் வந்து இல்லை. எண்ணெய் இருக்கிறத அதை வச்சு தான் சமையல் வந்து பண்ணுறேன். கண்டிப்பாக நீங்கள் வந்து இது மசாலா வறுக்கும் போதே மல்லி வந்து சேர்த்துக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா இப்போ அரைச்சி விழுதை சேர்த்து நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற நண்டி வந்து சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நண்டு சேர்த்து ரொம்ப வதக்கணும்னு இல்லை, ஒரு 2 நிமிஷம் வந்து பரட்டி விட்டாலே போதும். இதுக்கப்புறம் இது நண்டு வேகிறதுக்கு தேவையான அளவுக்கு வந்து அதாவது நம்மளுக்கு கிரேவி திக்காக வேணுமா தண்ணியாக வேணுமாங்கிறது அளவுக்கு பார்த்துட்டு வந்து தண்ணியோட அளவு வந்து சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி கொஞ்சம் நல்லா திக்கான கிரேவியாக தான் வந்து பண்ண போகிறேன். அதனால் தண்ணி அளவு கம்மியாக சேர்த்துக்க போகிறேன். நண்டு வந்து சீக்கிரம் குக் ஆகிடுங்க. ஒரு 7லேருந்து ஒரு 8 நிமிஷம் தான் நம்ம ஃப்ளேம்லேயே வச்சு மூடி வச்சு வேக வச்சாலே டக்குன்னு வெந்துடும். நண்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம மிளகும் வந்து சேர்த்துருக்குறோம், மிளகாய் தூளும் வந்து சேர்த்துருக்குறோம். ரெண்டுமே வந்து காரத்துக்கு வந்து கொஞ்சம் கம்மியாகவே வந்து சேர்த்துக்கோங்க. ஏன்னா வந்து ஆல்ரெடி நண்டு சாப்பிடும்போது ஒரு மாதிரி நாக்கெலாம் எரிய ஆரம்பிச்சிடும். காரமும் சேர்த்தோம்னா ரொம்ப நாக்கு வந்து எரியும், சாப்பிடவே கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் நண்டு செய்யும்போது மட்டும் கொஞ்சம் காரம் கம்மி பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா தேவையான அளவுக்கு வந்து தண்ணி சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ நம்ம மூடி வச்சிடலாம். ஃபஸ்ட்டு ஹை ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷம் நல்லா வந்து வேகட்டும். அதுக்கப்புறமா லோ ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷம் வந்து வச்சு நல்லா கிரேவி பதத்துக்கு வந்து எடுத்துக்க போகிறேன். இது நல்லா ட்ரையாக வேணாலும் வச்சுக்கலாம். ட்ரையாக வைக்கிற மாதிரி இருந்திங்கன்னா தண்ணியோட அளவு வந்து கம்மி பண்ணிக்கோங்க. அப்பப்போ இடையில வந்து கிளறி விடணும். நண்டு மசாலா வந்து ஓரளவு ரெடி ஆகிடுச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா சாதத்தை கூட வந்து போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டுக்கலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா அந்த நண்டு மட்டும் தனியாக எடுத்துகிட்டு அந்த கிரேவி மட்டும் கொஞ்சம் வானிலையை போட்டு நல்லா வந்து ட்ரை பண்ணிவிட்டு அதில் சாதம் போட்டு கிளறி வந்து சாப்பிட போகிறேன். செட்டிநாடு நண்டு மசாலா கிரேவி வந்து ரொம்ப நல்லா இருக்குங்க. கண்டிப்பாக ஒரு தடவை இந்தமாரி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக அதில் மறக்காமல் வந்து மல்லி சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். இது அந்த கிரேவியோட வந்து சாப்பாட்டுக்கும் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்லாம். இல்லை அப்படியே சாம்பார் சாதம், ரச சாதத்துக்குலாம் வேறு லெவலில் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளான ஒரு விலாகும் ஒரு ரெசிபி தான் நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு அது வந்து பிடிச்சிருக்கும், யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்கும்.